வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மகாலய அமாவாசை சமையல். வாழைக்காய் பொரியல் பண்ணுறோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை வாழைக்காய் பொடியை நறுக்கி வேக விட்டாச்சு. ஜவ்வரிசி சேமியா போட்டு பாயசம் ரெண்டையும் வறுத்தெடுத்து வெந்நீரில் வேக விடுறோம். அரிசி பருப்பு குக்கரில் செட் பண்ணிட்டோம். ஊற வச்ச கடலை பருப்பை பூசணிக்காய் கூட்டுக்காக வேக விட்டுருக்கோம். இப்போ ஜவ்வரிசி பாயசம் தயாராகிட்டுருக்கு. அவரைக்காய் நறுக்கி அதை சாம்பார் பண்ணுறோம். மிளகு ஜீரக ரசம் பண்ணுறோம். அதுக்கும் பொடிச்சு வச்சுருக்கோம். ஸோ ரசத்துக்கும் சாம்பாருக்கும் உப்பு போட்டோம். பருப்பு கொஞ்சம் வெந்து வந்துடுது, கடலை பருப்பு. அதனால் அதில் வெள்ளை பூசணிக்காய் போட்டு உப்பு போட்டு அதை கிளறியாச்சு. அது வெந்துன்ருக்கு. இப்போ ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக திரிச்சது உடனே ரசத்துக்கு போட்டாச்சு. பாயசத்துக்கு சீனி போட்டு பாயசம் தயாராகிடுது. முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம், போடணும். இது நெல்லிக்காய் பச்சடிக்காக வேக வைக்கிறோம். தேங்காய் அரைச்சின்னு வந்து கூட்டுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா ஜீரகம் தேங்காய் அரைச்சது. அதே மாதிரி வாழைக்காய் கறிக்கும் அந்த தேங்காய் அரைச்சதை போடுறோம். சாம்பாருக்கும் போடுறோம். ஒரு பேனில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காயம் எல்லாம் போட்டு 2 மிளகா வத்தல் கிள்ளி போட்டு அரைச்சின்னு வந்த தேங்காய் ஒரு கரண்டி போட்டு அதை நல்லா பண்ணுறோம். இது முந்திரி திராட்சை சேர்த்து பாயசத்தை மூடி வச்சிடலாம். இப்போ வெந்த வாழைக்காயை இந்த தேங்காய் எல்லாம் போட்டு தாளித்ததில் நம்ம போட்டு கறி பண்ணுறோம். அவரைக்காய் சாம்பார்லேயும் தேங்காய் அரைச்சது ஒரு கரண்டி சேர்த்துருக்கோம் நம்ம. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்க்கணும். பொரியல் தயாராகிடுது, கூட்டு தயாராகிடுது. இது பருப்பு ரெடியாக இருக்குது. சாம்பாரில் அந்த பருப்பை சேர்த்துட்டு தனியாகவும் ஒரு கிண்ணத்தில் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், உப்பு போட்டு தாளித்து வைக்கிறதுக்கு. ரசத்துக்கு வேணும் நம்மளுக்கு. ஸோ இது நம்ம சாம்பார் கொதிக்கட்டும். அதில் நம்ம இந்த நெல்லிக்காயை நல்லா வேக வச்சு துளியோண்டு உப்பு காரம் போட்டு அதை வேக விட்டு அது வெந்த உடனே நம்ம அதில் வெல்லம் போடணும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுத்து. இப்போ இந்த வெல்லம் சேர்ந்த உடனே இந்த பச்சடியும் ஆகிடும். அடுத்ததாக நம்ம வடை தட்டணும். 1 கப் ஊற வச்சுருந்தேன். அதில் இஞ்சி பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா அரைச்சின்னு வந்து வடை தட்டியாச்சு. இப்போ நெல்லிக்காய் இனிப்பு பச்சடி, மிளகு ரசம், பூசணிக்காய் கடலை பருப்பு கூட்டு, பருப்பு, ஜவ்வரிசி சேமியா பாயசம், வாழைக்காய் கறி, அவரைக்காய் சாம்பார், வடை அத்தனையும் தயாராகிடுது. பூஜை பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ ஸோ மச்.